இந்த சுடுகாட்டுக்கு மத்தியில், அதாவது பிணங்கள் எரிகிறதுக்கு மத்தியில் தான் சோனையா சுவாமி இருக்கார். இந்த இடத்துல குறிப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குங்க? பேய் பிசாசு அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வருவாங்களா? அந்த மாதிரி பயந்தவங்க அந்த மாதிரி வருவாங்களா? இப்படி தெய்வம் இருக்குது, அதை கும்பிட்டா நல்லது நடக்கும் அப்படின்னு தெரியாது. தத்துநெறி மயானம் காக்கும் சுடலை சாமிக்கு வந்துட்டுருக்கேன். வணக்கம்ங்க, உங்கள் பேர் சொல்லுவீங்க? நீதிமோகன். சோனையா சுவாமி அவரை பற்றி கொஞ்சம் நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவீங்களா? அந்த பயணம் சேனல்லேருந்து வந்திருக்கிறோம். ஐயாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், நிறையா வந்திருக்கோம். ஸோ அதை நம்ம மக்களுக்கும் தெரிவிக்குமேன்றதில் வந்திருக்கோம். நீங்கள் அந்த நம்ம சோனை ஐயா அவரோட சிறப்புகள் என்ன வழிபாடு, ஐயாட்ட வேண்டுனா என்னென்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சிறப்பாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். 7 வயசு வரும்போது இங்கே பூரா காடாக தான் இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அப்படின்னால அப்போ வந்து அவ்வளோ கூட்டமாக வர அவங்க வேண்ட ஐயா வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தார். ஒவ்வொரு விஷயம் அவங்கள்ட்ட வேண்டினது என்ன வேண்டுறாங்களோ அவங்க கரெக்டாக செஞ்சுக்கிட்டு. இப்போ அவருக்கு வந்து வேண்டுனது நடக்கும் அப்படின்றீங்க, பக்தர்கள் வந்து வேண்டுறது நடக்கும். இந்த சுடுகாட்டுக்கு மத்தியில், அதாவது பிணங்கள் எரிகிறதுக்கு மத்தியில் தான் சோனையா சுவாமி இருக்கார். ஸோ இவர் வந்து காவல் தெய்வம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த இடத்துல குறிப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குங்க? அதுக்கு வந்து என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நைட்டு கரெக்டாக ஒரு 1:30 அவர் சுடலை திங்க போயிடுவார். சுடலை இங்கே போயிடுவார், உள்ளே போயிடுவார். ஓ, அதாவது இவரோட வேட்டையாக தான் உணவுங்கிற வேட்டை தான். சரி. அது ஒரு இது வேறு சிறப்பு. அந்த எரிகிற கங்கு வச்சு தான் இதுக்கு தீபாதரனை கட்டுவாங்க. ஆமாம், அது அவர் வச்சு நினைக்காங்களா? ஆமாம், அதெல்லாம் காட்டிக்கலாம். வெள்ளிக்கிழமை மட்டும். மற்ற நேரங்கள் சிறப்பு அலங்காரங்கள்லாம் அலங்காரங்கள் வந்து என்னைக்கு நடக்கும்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி. வேறு என்னென்ன சிறப்பு இருக்குங்க? இங்கே வர்ற பக்தர்கள் என்ன மாதிரி கோரிக்கைகள் வைக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது? ஒரு நம்பிக்கையை நம்பி ஏதாவது ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி நடக்கும் இல்லை? அதான் சிறப்பு வேண்டுதல். இப்போ எல்லா இடத்துலையுமே கோயில் இருக்குது. இங்கே வந்து வேண்டுறதுன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் இங்கே தான் வரணும், இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு சோனையாவை நம்பி வரலாம் அப்படின்னா என்ன சிறப்பாக சொல்லுவீங்கன்னு கேட்குறேங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்க வச்சுக்கோங்க, இன்ன வரைக்கும் இவருக்கு வந்து சரக்கு படைப்பாங்க. அதாவது சாராயம் படைப்பாங்க, அது போக வந்து கறி படைகள் வைப்பாங்க. வச்சவங்களுக்கு பண்ணால் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒருத்தர் வருவார். வரும்போது காலையில் அதனால் முடிஞ்சது நல்ல கிழமையாக இருந்தால் வெள்ளிக்கிழமை அந்த சிறப்பான ஒரு அம்சங்கள் இருக்குது. அப்போ வருவார், ஒரு கோட்டரை கொடுப்பார். அவர் ஊற்றி விட்டு தான் போவார். ஐயா அவர் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நேரம் அவங்க வேண்டுதல் நடக்குதுன்றீங்க. இது இப்போ இங்கே வந்து பரம்பரையாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எத்தனாவது பரம்பரையாக வந்துருக்கீங்க? நான் முதல் பரம்பரை நீங்கள். எனக்கு அடுத்து 3வது பரம்பரை அதுதான் யார் லட்சுமி. அதுக்கு அடுத்து வந்து வினோத்மூர்த்தி இருக்கான், அது உங்களுக்கு தெரியாது. எல்லா சமய மக்களும் இங்கே வருவாங்க. எல்லா சாதி மக்களும் இங்கே வருவாங்க. அனைத்து சாதி மக்களும் வருவாங்க. அவங்க கொடுக்குறனால தான் வராங்க. அவங்க வேணுனதை கொடுக்குறனால வராங்க. வேறு இங்கே இந்த பேய் பிசாசு அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வருவாங்களா? அந்த மாதிரி பயந்தவங்க அந்த மாதிரி வருவாங்களா? திருவாரூருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், மகளுக்கு வந்து பேய் பிடிச்சி. ஓகே. அந்த பொண்ணை வந்து உள்ளே கூப்பிட்றோம். ஓகே. உள்ளே வம்ப அந்த பொண்ணு உள்ளே வர மாட்டேங்குது. ஓகே. இவர் வம்படியை கூப்பிட்டு உள்ளே வந்து கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு வெளியே அது ஓடிடுச்சு.
அதை நினச்சிட்டா இன்ன வரைக்கும் அவரும் வந்துக்கிட்டு தான் இருக்கார் கோயிலுக்கு. ஓகே ஓகே ஓகே. இல்லை அந்த மாதிரி வந்து இங்கே அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குமா? பேய் ஓட்டுறது அது மாதிரி நடக்கும். டைம் கம்ப்ளீட்டாக வந்து என்னைக்குன்னு சொல்ல முடியாது. ஆமாம். நீங்கள் அது செய்வீங்களா? செய்வேன். அந்த மாதிரி செய்வீங்க. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு என்ன கோரிக்கை வைப்பாங்க சாமிக்கு வைக்கிறதுல? அவருக்கு என்ன தேவைப்படுதோ அதுதான் கேட்பாங்க. சொன்னேன் உங்கள்கிட்ட. ஆமாம் ஆமாம். இப்போ இவருக்கு படையல் பண்ணுறதுன்னா பிரியாணி, கறி பிரியாணி, ஆடு கோழிலாம் படையல் போடுவாங்க. அதெல்லாம் படையல் போடுவாங்க. இப்போ ஆடு இதெல்லாம் பலி கொடுக்குறதா இருந்தால் இங்கே வந்து அதை சமைச்சு இது பண்ணுவாங்களா? இங்கேயே சமைப்பாங்களா? இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பாடு போட்டுருவாங்க. சாப்பாடு போட்டு இங்கேயே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வேற. இது வந்து சுடுகாடுனால அப்படியே மறைச்சிடுவாங்க. ஓ, இந்த பக்கம் வந்து மறைச்சிடுவாங்க. கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. என் பேர் லூர்துசாமி, கிறிஸ்டியன். ஓகே. ஆமாம். நம்பி வந்தேன், சோழசாமியை நம்பி வந்தேன்னு ஒரு சில காரியங்கள் எனக்கு வேணும், நடக்கணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ சோழசாமிகிட்ட வந்து நான் கண்ணீர் விட்டு அழுதேன். கண்ணீர் விட்டு அழுகும்போது எனக்கு வந்து இத்தனை நாளில் எனக்கு இன்றைக்கி நல்லது செய்யுங்க, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு செவுத்தில் அடித்து 3 தடவை செவுத்தில் அடித்து சொன்னேன்னா அந்த தெய்வம் என்ன பண்ணுச்சு, ஒரே வாரத்தில் நான் கேட்ட வரங்களை கொடுத்துச்சு. இப்போ டெய்லி வெள்ளி செவ்வாய் வந்துட்டுருக்கேன். வந்து அப்பப்போ வந்து சோழசாமியை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கைக்கு நான் கேட்ட வரத்தை கொடுத்தா அப்படி சோனையாட்ட நீங்கள் வச்ச கோரிக்கையை அவர் ஏற்று எனக்கு நல்லது செஞ்சார். அது வந்து நான் கிறிஸ்டின் தான், இருந்தாலும் இந்துவில் நான் வந்து கும்பிட்டோன்னே எனக்கு வந்து ஒரு நல்லது செஞ்சு தெய்வம். அதை இப்போ வரைக்கும் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி தெய்வம் இருக்குது, அதை கும்பிட்டா நல்லது நடக்கும் அப்படின்னு தெரியாது. எனக்கு வந்து 68 வயசாச்சு. இப்போ தான் ஒரு 3 மாதமாக நான் வந்துட்டுருக்கேன் இந்த கோயிலுக்கு. தத்தநேரி மயானம் காக்கும் சுடலை சாமிக்கு வந்துட்டுருக்கேன். ஆமாம். நல்லதுங்க.